வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் சம்பு மாலி வதைப்படலம். ராவணன் கிங்கரர்கள் ஒரு சாதாரண குரங்கால் அழிந்தார்கள் என்று நந்தவன காவலர்கள் சொல்ல கேட்டு பெரிதும் கோபம் கொண்டான். உடனே அருகே நின்று கொண்டிருந்த சம்பு மாலியை நோக்கி, நீ குதிரைப்படைகளுடன் சென்று அந்த குரங்கை சூழ்ந்து கொண்டு அதன் வலிமையை அடக்கி கயிற்றால் கட்டி கொண்டு வந்து என் எதிரே நிறுத்தி என்னுடைய சினத்தை போக்குவாய் என்று ஆணை பிறப்பித்தான். உடனே சம்புமாலி ராவணனை நோக்கி, ஐயனே, தங்களின் ஆணைக்கு கட்டுப்பட்ட பல வலிய அரக்கர்கள் இருக்கும்போது என்னை நோக்கி தாங்கள் இப்படி கட்டளையிட்டீர்கள். தங்களை கட்டளையால் நான் சிறந்தவனானேன் என்று மகிழ்ந்து கூறிவிட்டு அங்கிருந்து கோபத்துடன் வெளியேறினான். அப்படி வெளியேறியவன் தனது பல வகையான சேனைகளையும் உடனழைத்துக் கொண்டு அனுமனை நோக்கி சென்றான். அனுமனை எதிர்த்து போர் செய்வதற்காக சென்ற யானைப்படைகள் மேகங்கள் போல விளங்கின. தேர்ப்படைகள் சூரிய பகவானின் பெரிய தேர்க்கூட்டங்கள் ஒன்று சேர்ந்து செல்வது போல் காணப்பட்டன. குதிரைப்படைகள் சூரியனின் தேரில் பூட்டப்பட்ட 7 யானைகள் பல கோடி குதிரைகளாக மாறிப்போவது போல் காணப்பட்டன. காலாட்படைகள் தோமரம், கூர்வாள், சுடர்மழு, குலிசம், கூர்வேல், தழல், ஒளிவட்டம், வில், தண்டு, எழு, கப்பனம், காலாபாசம், மராமரம், வலயம், கொடிய அம்புகள் ஆகிய ஆயுதங்களை சுமந்து கொண்டு சென்றன. அந்த சேனை செல்கையில் பல வகை வாத்தியங்கள் ஒலித்தன. அழகிய பெரிய சங்குகள் முழங்கின. தேர்ச்சக்கரங்கள் உருள்வதால் இடிபோல் பேரொளி எழுந்தது. குதிரைகள் கனைத்தன. யானைகள் பிளிரின. வீரர்கள் அணிந்திருந்த கிண்கிணி மாலைகள் ஒன்றோடு ஒன்று உரசி ஒலி எழுப்பின. பெரும் புழுதிப்படலம் வானில் எழும்படி அச்சேனைகள் மிகவும் விரைவாகச் சென்றன. அப்படி சென்ற அந்த சேனையில் 10,000 தேர்கள் இருந்தன. 20,000 யானைகள் இருந்தன. 40,000 குதிரைகள் இருந்தன. 80,000 அரக்க வீரர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அனுமன் அரக்கரின் படை வருகையை எதிர்நோக்கி அசோகவனத்தின் வாயிலில் காத்து நின்றான். அப்படி நின்றவன் சூரியனைப் போல் தோற்றமளித்தான். அரக்கர்களின் சேனைகள் வருவதை அனுமன் கண்டான். மனதில் மகிழ்ச்சி பொங்க அந்த கணத்தில் அவன் மேகங்கள் இடியுடனே சிதறவும், அலைக்கடல்கள் தங்கள் ஒளி அடங்கவும், மலையின் குகையில் வாழும் பெரிய பாம்புகள் அஞ்சி தம் உயிருடன் நஞ்சை கக்கவும், அரக்கர்களின் நெஞ்சிலே பயம் ஏற்படவும், தேவர்களின் மனம் துணுக்குறவும், ராமபிரான் தமது வில்நானில் பேரொளி உண்டாக்கியது போல ஆரவாரம் செய்தான். திசை யானைகள் மதக்களிப்பு நீங்கவும், யமனின் மனம் கலங்கி திடுக்கிடவும், விண்மீன்கள் மலர்கள் போல தரையில் சிந்தவும், பூமியும் மலைகளும் பிளவுபடவும், கடல்கள் நிலை கலங்கவும் அவன் தனது தோள்களை தட்டினான். மாருதியின் பேராற்றலை கண்டு சம்புமாலியுடன் போருக்கு புறப்பட்டு வந்த அரக்கர்கள் பயத்தால் கடல் போல ஆரவாரித்து தமது சுற்றத்தாருடைய பிணைமலைகளின் மேல் இடறி விழுந்தார்கள். சம்புமாலி தனது படைகளை வரிசைப்படுத்தி போருக்கு ஆயத்தம் செய்தான். அதனை கண்ட அனுமனும் போருக்கு ஆயத்தமானான். போர் தொடங்கிற்று. அரக்கர்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தபடி அனுமன் மேல் மிக்க வேகத்துடன் ஆயுதங்களை ஏவினர். மாருதி தன் மேல் ஏவப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் மிக அலட்சியமாக பிடித்து ஓடித்து அழித்தான். அதனால் எழுந்த தீப்பொறிகளின் கூட்டம் எங்கும் பரவலாயின. அப்போது அனுமன் சினத்துடன் அங்கு கிடந்த ஒரு இரும்பு தடியை கையில் எடுத்துக்கொண்டான். வாயிலின் மேற்கூரையில் அமர்ந்திருந்த அனுமன் கீழே இறங்கினான். அரக்கர்களின் கூட்டத்திலே நுழைந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சக்கரம் போல எங்கும் சுழன்று அவர்களை தாக்கினான். அதனால் யானை படைகளும் தேர் படைகளும் குதிரை படைகளும் காலாட்படைகளும் அழிந்தன. தன்னுடன் வந்த படைகள் முழுவதும் ஒரு நொடிக்குள் அனுமனால் அழிந்து போனதைக் கண்ட சம்புமாலி மிகுந்த சினம் கொண்டான். அவன் கண்கள் நெருப்பு பொறியை சிந்தின. மதம் கொண்ட யானை போல மிக உக்கரத்துடன் அனுமனுடன் அவன் போர் செய்யத் தொடங்கினான். அம்புகளை வில்லில் நாணேற்றி அனுமன் மேல் எய்தான். சம்புமாலி கோபம் கொண்டு எய்த பல கோடி அம்புகளையும் அனுமன் தனது கையில் வைத்திருந்த இரும்பு தடியால் தாக்கி அழித்தான். அதை கண்ட கொடிய அரக்கன் மேலும் பல கொடிய அம்புகளை சராமாரியாக ஏவினான்.
அவ்வம்புகள் குறி தவறாது சென்று அனுமனின் கையில் இருந்த இரும்பு தடியை அழித்தன. சம்புமாலியின் வீரத்தையும் வலிமையையும் கண்டு அனுமன் மனதிற்குள் அவனை பாராட்டினான். அதே சமயம் அனுமன் கோபம் கொண்டு தனது கைகளால் மேலும் தன்னை நெருங்கி வந்த அம்புகளை அழித்துவிட்டு சம்புமாலியின் தேரினுள்ளே பாய்ந்தான். அவனது வில்லை பிடுங்கி அந்த வில்லாலேயே சம்புமாலியை அடித்துக் கொன்றான். ஒரு பக்கமாக மறைந்து நின்று போரை பார்த்து கொண்டிருந்த பருவத்தேவர்கள் அனுமனால் சம்புமாலி கொல்லப்பட்டதை கண்டார்கள். அதனால் பெரும் அச்சம் கொண்டு ராவணனிடம் ஓடி சம்புமாலி இறந்த செய்தியை கூறினார்கள். பருவத்தேவர்கள் கூறிய செய்தியை கேட்டு ராவணன் சினத்தால் பொங்கினான். தானே சென்று அனுமனை கொல்ல எண்ணி மிக உக்கிரத்துடன் தான் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு அவன் எழுந்தான். அப்போது அவனை சுற்றி நின்று கொண்டிருந்த அவளது பஞ்ச சேனாதிபதிகள் அவனது மனக்கருத்தை அறிந்தார்கள். உடனே ராவணனை நோக்கி அவர்கள் ஒன்று கூறத் தொடங்கினார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.